ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய அறந்தாங்கிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் செய்யும் போது செய்த ஒரு சிறிய தவறு காரணத்தினால் நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய அறந்தாங்கியிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது துரை அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2015 காலகட்டத்தில் இவங்களுடைய கிராமத்தில் சுகுமார் மற்றும் மோகனா அப்படிங்கிற தம்பதிக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2015 காலகட்டத்தில் சுகுமார் அப்படிங்கிற 23 வயது தக்க வாலிபருங்க அப்பா அம்மாவோடு அறந்தாங்கி சிட்டியில் வந்து தங்கி இருந்திருக்காருங்க. அப்போது சுகுமார் அப்படிங்கிறவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சுற்றுலா வேன் ஒன்று டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. அவருக்கு சொந்த வேன் கிடையாதுங்க. ஒரு முதலாளியினுடைய கீழே வேன் டிரைவராக ஒர்க் செஞ்சு மாத சம்பளத்தை தாங்க வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காரு. அவங்களுடைய அப்பா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவர் அப்படிங்கிற காரணத்தினால மொத்த வருமானமும் அவர்கிட்ட இருந்தாங்க குடும்பத்துக்கு போகும். இப்படி இருக்கும்போது 2015 காலகட்டத்தில் இந்த சுகுமார் ஓட்டக்கூடிய அந்த வேனுக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வருதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அறந்தாங்கிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரி பெண்கள்ங்க. கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு அப்படிங்கிற காரணத்தினால தோழிகளோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் 2 days அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகுமாரனுடைய வேனை புக் பண்ணுறாங்க. அதற்கடுத்து அந்த கல்லூரி பெண்கள்லாம் கூப்பிட்டுட்டு சுகுமார் சுற்றுலா கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாருங்க. ரிட்டர்ன் வரும்போது இந்த சுகுமாருக்கு அந்த கல்லூரி பெண்களில் மோகனா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண் சுகுமாரை 2 நாள்லேயே பிடிச்சி போயிருதுங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய தொலைபேசி எண்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதற்கடுத்து சுற்றுலா போயிட்டு வந்த பிறகு இந்த சுகுமார் மற்றும் மோகனா 2 பேரும் தொலைபேசியில் அடிக்கடி பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே 2 பேருடைய அந்த தொலைபேசி அழைப்பு காரணத்தினால காதலாக மலர ஆரம்பிக்குதுங்க. அதற்கடுத்து அடிக்கடி தனிமையான இடங்களில் இந்த மோகனா மற்றும் சுகுமார் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த பெண்ணினுடைய கல்லூரியும் முடியுதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இறுதியாண்டு அப்படிங்கிற காரணத்தினால கல்லூரி முடிச்சு வீட்டில் போய் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் தமிழக கிராமத்தில் பெண்கள் வந்து கல்லூரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துலேயே வரன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் மோகனாவுக்கும் வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள். அப்போது என்னடா பண்ணுறது, தன்னுடைய காதலனான சுகுமாரை கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சுகுமார் 12ஆம் வகுப்பு மட்டும்தாங்க படிச்சிருக்காரு. இந்த மோகனா அப்படிங்கிற பெண் டிகிரி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனை கேஸ்ட்டுங்க. 2 பேரும் வெவ்வேறு சமுதாயம் அப்படிங்கிற காரணத்தினால 2 குடும்பத்திலையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியுங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் மோகனா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட அந்த பையனை நான் காதலிக்கிறேன், அவனை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க நினச்ச மாதிரியே 2 சைடு இருந்தும் எதிர்ப்பு வந்திருக்குங்க. இந்த பையனுடைய சைடு இருந்தும் ஒத்துக்கலைங்க, பெண்ணுடைய சைடு இருந்தும் ஒத்துக்கல. 2 பேருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்த டைமில் கரெக்டாக மோகனாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைச்சு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மோகனா இதற்கு மேலே விட்டோம் அப்படின்னா நம்ம வேற ஒருத்தருக்கு வாக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சுகுமாரை கூப்பிட்டுட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஓடி போய் திருமணம் பண்ண பிறகு 2 வீட்டார் சைடு இருந்தும் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தன்னுடைய மகனை காணோம், தன்னுடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து காவல்துறையினருடைய ஒத்துழைப்போடு இவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
போலீஸ் ஸ்டேஷன் வந்த உடனே காவல்துறையினர்கிட்ட 2 பேரும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, நாங்கள் மேஜர் அப்படிங்கிற காரணத்தினால எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் டிசைட் பண்ண மாதிரி தான் இருக்கணும், நான் இவரோட தான் வாழ்ந்தேன், நான் அவளோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சேர பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு 2 சைடு பெற்றோர்களால் எதுவுமே பண்ண முடியலைங்க. எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பத்தாரும் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சுகுமார் மற்றும் மோகனாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. 2 தரப்பிலிருந்தும் பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அறந்தாங்கி சிட்டியில் இருந்தோம் அப்படின்னா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த சம்பவத்தை அனுப்ப துறை இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வில்லேஜ் தாங்க. அந்த வில்லேஜில் வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாருங்க இந்த சுகுமார் மற்றும் மோகனா. அந்த கிராமத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவியை கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச சுகுமார் என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு தன்னுடைய மனைவியை நல்லா தாங்க பார்த்துருந்தாரு. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் அப்படியே உருண்டோடி போயிடுச்சுங்க. அதற்கு பிறகு சுகுமாருக்கு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு துக்கமும் வந்திருக்குங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது தான் இவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட நிறைய ஃபியூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லாமே தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு தேவையானதே நம்ம சரியாக வாங்கி கொடுக்க முடியலையே, நாளைக்கு குழந்தை வேற பிறந்துடும், அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது, செலவு அதிகமாகுமே அப்படி சொல்லிட்டு திங்க் பண்றாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் யோசிச்ச சுகுமார் அப்போது தன்னுடைய மனைவி கிட்ட இதை டிஸ்கஸ் பண்றாருங்க. மோகனா அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட ஷேர் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு பெற்றோர்கள் ஆதரவு தான் இல்லை, என் சைடு ஃப்ரெண்ட்ஸும் சரி உன் சைடு ஃப்ரெண்ட்ஸும் சரி கொஞ்சம் இருக்காங்கல்ல, நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கி நீ தான் டிரைவிங் நல்லா பண்ணுவீல்ல, ஒரு ஆம்னி வேன்மா இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கலாம், அந்த ஆம்புலன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை பூர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதற்காக ஆம்புலன்ஸ் வேன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோகனாவுடைய தோழி ஒருத்தங்க, அவங்களுடைய கணவரும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் தாங்க வாங்கி ஓட்டிட்டு இருக்காரு, நல்ல ஃபினான்ஷியல் நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அட்வைஸ் காரணத்தினால தான் தன்னுடைய கணவர்கிட்ட இதை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுகுமாருக்கும் இது சரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுச்சுங்க. அதற்கு பிறகு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 சைடு இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கி செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆம்னி ஒன்று வாங்கி ஆம்புலன்ஸாக மாற்றுறாங்க. அந்த ஆம்புலன்ஸை வாங்கின பிறகு சுகுமாருக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை வந்திருக்குங்க. எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடின உழைப்பை அந்த ஆம்புலன்ஸில் வந்து போட்டாருங்க. நைட்டும் பகல் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது கூப்பிட்டாலும் வண்டி வந்து கிளம்பிடுங்க. அதற்கு பிறகு அவர் நினைச்ச மாதிரியே அந்த வண்டியை வாங்கி 6 மாத காலகட்டத்தில் நல்லாவே பண பொருளாதாரம் மேலே வந்துச்சுங்க. ஆம்புலன்ஸ் வாங்கும் போதே மோகனா 6 மாத கன்சீவாக இருந்தாங்க. அதற்கடுத்து ஆம்புலன்ஸ் வாங்கி ஒரு 6 மாதம் அப்படின்னா 1 வருடம் ஆயிடுச்சுங்க. குழந்தையும் நல்லபடியாக பிறந்துருச்சுங்க. பிறந்த குழந்தை ஆண் குழந்தைங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, எடை வந்து ரொம்ப குறைவாக பிறந்திருக்குங்க. அந்த காரணத்தினால 1 வார காலகட்டம் அந்த குழந்தையை இன்குபேட்டரில் வச்சிருந்திருக்காங்க மருத்துவர்கள். அதற்கு பிறகுதான் தாய்கிட்டையே ஒப்படைச்சிருக்காங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருட காலகட்டங்கள் அடிக்கடி ஏதாவது இம்யூனிட்டி காரணத்தினால அஃபெக்ட் ஆவாங்க குழந்தை. ஸோ மெடிசன் செலவெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளவு சொன்னாலும் கூட சுகுமாருக்கு அதை பெருசாக தெரியலிங்க. ஆம்புலன்ஸ் தான் நல்லா ஓடுதில்ல, தன்னுடைய குழந்தையும் மனைவியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு இருந்திருக்காருங்க. அதற்கு பிறகு 2 வார காலகட்டம் ஹாஸ்பிட்டலே வச்சிருந்து குழந்தையும் தாயும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த கிராமத்துக்கு திரும்ப வர்றாங்க. இங்கே வந்த பிறகுதான் சுகுமாருக்கு அந்த குடும்ப சுமையே தெரிய ஆரம்பிச்சிருங்க. குழந்தை வந்து நார்மலாக பிறந்தாவே அடிக்கடி சளி காய்ச்சல் அப்படி சொல்லிட்டு மருத்துவமனைக்கு 2 நாளைக்கு ஒரு வழியோ 3 நாளைக்கு ஒரு வழியோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும். இந்த குழந்தை வேற எடை குறைவு அப்படிங்கிற காரணத்தினால டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் கூட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்குங்க, கொண்டு போயிட்டு வர வேண்டியது இருக்குது. இந்த காரணத்தினால ஆம்புலன்ஸில் வரக்கூடிய வருமானம் ஓரளவுக்கு பத்தலைங்க. இந்த குழந்தை செய்யக்கூடிய மெடிசன் காரணத்தினால ஏற்கனவே இருந்த மாதிரி பழைய நிலைமைக்கே வந்துட்டுமே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது தான் சுகுமாருக்கு ஒரு பெரிய இடி ஒன்று விழுந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி முறை அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க போய் மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தா, குழந்தையினுடைய ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோல் இருக்கு. ஆனா நீங்க பயப்படுற மாதிரி இல்லை, இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு பாடி வந்து மெச்சூர் ஆனதுக்கு பின்னாடி, ஐ மீன் 4 வயசு 5 வயசு ஆனதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணி அதை சரி பண்ணிடலாம், நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆறுதல் சொல்றாருங்க மருத்துவர். என்னதான் மருத்துவர் ஆறுதல் சொன்னாலும் கணவன் மற்றும் மனைவிக்கு மனசு கேட்கவே இல்லைங்க. ஆசையாக ஒரு ஆண் குழந்தையை பற்றி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மருத்துவர் சொன்னது ஓரளவுக்கு இவங்களுக்கு நம்பிக்கை கொடுச்சுங்க. அதற்கு பிறகு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா சில மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்ஸை அந்த குழந்தைக்கு கொடுத்து அனுப்பி வச்சிட்டாங்க. இந்த டைமிலிருந்தே சுகுமார் இன்னும் கொஞ்சம் கடினமான வேலையை செய்ய ஆரம்பிச்சாருங்க. பகல் மற்றும் இரவு வீட்டுக்கே வரதில்லைங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டாண்ட்லேயே இருப்பாருங்க. ஏதாவது விபத்து, இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னா உடனே கால் வச்சு உடனே கிளம்பிடுவாருங்க. அந்த மாதிரி தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த டைமில் தான் அந்த குழந்தையை கடைசியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்து ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். அன்றைய நாள் ஆம்புலன்ஸை வந்து வச்சுக்கிட்டு ஸ்டாண்ட்லேயே இருந்திருக்காருங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணி தோராயமாக இந்த சுகுமாருக்கு அழைப்பு வந்திருக்குங்க. அழைப்பு அட்டன் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அறந்தாங்கி புதுக்கோட்டை போகக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி விபத்து ஏற்பட்டுருச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவசரமாக சுகுமார் தன்னுடைய ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு போகிறாருங்க. அந்த இடம் இவங்க கிராமம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது. அந்த ஹைவேக்கு போய் ரீச் ஆன உடனே இவர் அந்த இடத்த பார்த்த உடனே
மனசே உடஞ்சு போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிட்டாங்க. அதில் பல பேர் வந்து காயங்களோடு உயிர் பிழைக்க ரொம்ப கதறிட்டு இருக்காங்க ரத்தத்தோடு. அந்த டைமில் சுகுமார் யார் இறந்துட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ண முடியாது இல்லையா. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்கங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 ஆம்புலன்ஸ் 5 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த அந்த ஆம்னி வேன் மாதிரி கூடிய ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்த்திட்டாருங்க. அதற்கடுத்து செகண்ட் ட்ரிப் வந்த உடனே அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் ஒரு 50 வயது இருக்கக்கூடிய ஒரு பெரியவரையும் 23 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுங்க, இவங்க 2 பேர்த்தையும் எடுத்து ஆம்புலன்ஸில் போட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அப்போது அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் இந்த சுகுமாருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. சுச்சுவேஷன் தெரியாமல் இப்படி ஃபோன் அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. கத்துன உடனே அவங்களுடைய மனைவி ஓன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுடி அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய குழந்தைக்கு ரொம்ப பிரச்சனையாகி போச்சு, மூச்சு வந்து பிடிக்க முடியாமல் பக்கத்து வீட்டார உதவியோடு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன், 20,000 ரூபா அமௌண்ட் கட்டினா தான் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, நம்ம குழந்தைய இழந்துருவோமோ அப்படி சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறது அப்படியே தெரியலிங்க, கையில் கொஞ்சம் கூட பணம் கிடையாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உயிருக்கு போராடி இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி ஆம்புலன்ஸில் வேற போட்டிருக்காரு. ஒன்றும் புரியாமல் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண்ணையும் பெரியவரையும் தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு நேராக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அந்த ஹாஸ்பிட்டலினுடைய நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்ச உடனே அந்த பெரியவரை முதல் முறை அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு பார்த்ததுன்னா நர்ஸ் எல்லாம் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதற்கு பிறகு இந்த இளம் பெண்ணை இவருடைய கையால பிடிச்சி ஸ்ட்ரக்சர்ல தூக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாருங்க. ஏற்கனவே இந்த 2 பேர்த்தையும் தூக்கி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த மோட்ல இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தையை பற்றியே இவருக்கு கவலைங்க ஞாபகம் வருது. அந்த டைம்ல தான் 20,000 ரூபாய் மருத்துவமனையில் பணம் கேட்கறாங்களே. அந்த இளம்பெண் இருக்காங்களே 23 வயது இருக்கக்கூடிய இளம்பெண் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க செயின் போட்டிருக்காங்க. அந்த செயினை யதார்த்தமாக பார்த்துறாங்க அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் தூக்கும்போது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்காங்க, மயங்கி போய் கிடக்குறாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் எடுத்துறாருங்க இந்த சுகுமார் அப்படிங்கிறவர், தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அந்த இளம் பெண்ணை நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் வச்சு உள்ள அவசர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே தங்க செயினை பறித்து அதை எடுத்துக்கிட்டு நேராக ஆம்புலன்ஸ் எடுத்து குழந்தையை அட்மிட் பண்ணிக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாருங்க இந்த சுகுமார் அப்படிங்கிறவர். அங்கே போன உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறாருங்க, குழந்தையை வந்து ஐசியூவில் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் அவங்களுடைய மனைவி தவிக்கிற தவியை பார்த்துட்டு வேகமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அடமான கடையில் போய் அந்த இளம்பெண்கிட்ட இருந்து பறிச்சு செயினை கொடுத்து 20,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சு பணத்தை வாங்கிடுறாருங்க. பணத்தை கொண்டு வந்து மருத்துவமனையில் கட்டிடுறாருங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் குழந்தை வந்து நார்மல் நினைக்கே திரும்பிச்சுங்க. மூச்சு விட்டு நார்மலாக வந்து கண்ணே முழிச்சிச்சு. அதற்கு பிறகு தான் கணவன் மற்றும் மனைவிக்கு ஓரளவுக்கு உயிரே வந்திருக்குங்க. அந்த டைமில் சுகுமார் டேரெக்டாக மருத்துவரை பார்த்து என்ன டாக்டர் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னீங்க, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரும்பாலும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் ஒரு மருத்துவமனை அப்படின்னா அந்த டைரக்ட் மருத்துவர்களுடைய கான்டாக்டில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒவ்வொரு விபத்து ஏற்படும் போது கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பணம் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது தவறுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்தால் எல்லாமே சரிதான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருந்து காசுக்காக ஆசைப்பட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சில ஆம்புலன்ஸ் டிரைவர் போனாங்க அப்படின்னா அது வந்து தவறு. அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா உயிரினுடைய மதிப்பு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு நல்லாவே தெரியும். உயிர் காக்கக்கூடிய சேவகர்களில் மருத்துவர்கள் எப்படியோ அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பெரும்பாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேர் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் தெரியுது. சரி, நம்ம கதைக்குள்ள வருவோம். அதே மாதிரி அந்த சுகுமார் வந்து மருத்துவர்கிட்ட போய் இப்படி கேட்ட உடனே மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 வயசு 5 வயசில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இடையில இப்படிலாம் வராதுன்னு நான் சொல்லப்பா, இது முதல் முறை தான், நிறைய டைம் இப்படி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் எப்படியோ குழந்தையை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர்றாங்க. அந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் ஆம்புலன்ஸ் தொழிலுக்கு போகவே இல்லைங்க. குழந்தையை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஸ்டாண்டுக்கு போறாருங்க. ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு அன்றைய நாள் செய்ய வேண்டிய அந்த தொழிலும் செஞ்சு முடிச்சு இரவு ஒரு 8 மணி 9 மணி இருக்குங்க. சரி, இனிமேல் யாரும் கால் பண்ண மாட்டாங்க, கிளம்பி வீட்டுக்கு போலாம் முடிச்சுட்டு அந்த வில்லேஜை நோக்கி ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்காருங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடு மற்றும் வில்லேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லா தமிழ்நாடு கிராமங்கள் மாதிரி தான், அந்த வில்லேஜ் ரோடு மாதிரி தாங்க இருக்கும். புதரண்டி போய் அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த வில்லேஜுக்குள்ள இவர் சாதாரண என்ட்ரி ஆயிட்டாருங்க. வந்த உடனே இவங்க வாடகைக்காக தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த தெருவில் இவங்களுடைய வீடு தாங்க கடைசி வீடு. அந்த காரணத்தினால அந்த தெருவுடைய முனையில் ஸ்டார்டிங்கில் திரும்பி இப்படி வந்தோம் அப்படின்னா இடையில வந்து ஒரு 20 வீடுகள் இருக்குது. அந்த 20 வீடுகளை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு வர முடியும். அப்படி இருக்கக்கூடிய தெருமுனையில் இந்த சுகுமாரனுடைய ஆம்புலன்ஸ் டேர்ன் ஆகுதுங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த 20-25 வீடுகளும் நல்ல பழக்கப்பட்டவர்கள் தாங்க, நல்லா வந்து சொந்த மந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க மோகனா மற்றும் சுகுமாரை. எப்போதுமே அப்படி ஆம்புலன்ஸில் இப்படி திரும்பி வந்தார் அப்படின்னா அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே இவரை பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் அன்றைய நாள் என்ன அப்படின்னே தெரியலிங்க. சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாருங்க. ஆனால் சுகுமாரை யாருமே பார்க்கல. ஆம்புலன்ஸையே அந்த பக்கத்து வீட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து வெறிக்க பார்க்குறாங்க.
கடைசியாக சுகுமார் எல்லா வீட்டையும் தாண்டி கடைசியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு முன்னாடி வர்றாருங்க. அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கருவேல மரம் மாதிரி ஒரு பெரிய வெட்டார வெளி இருக்குங்க. அந்த வெட்டார வெளியில் தான் எப்போதுமே ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு தூங்குவது வழக்கங்க. அந்த பகுதிக்கு போய் ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்து வெளியே பாத்ரூம் இருக்குங்க. குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாருங்க. ஒரு 10:30 மணி 11 மணி தோராயமாக இருக்குங்க. தன்னுடைய மனைவியான மோகனாவுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை அட்டன் பண்ண உடனே அங்கேருந்து பேசுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தெருவில் ஃபஸ்ட்டு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க, ஒரு அக்கா. அந்த அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதை வச்சே சுகுமார் கண்டுபிடிச்சிட்டாருங்க படுத்து தூங்கிட்டு. என்னக்கா சொல்லுங்கக்கா, இன்னார்த்தி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா இங்கிருந்து கேட்குறாங்க. அந்த டைமில் அந்த பெண் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னம்மா வீட்டில் விசேஷமா, சொந்தக்காரங்களே யாருன்னு சொல்லிங்க, உங்கள் வீட்டுக்காரர் வரும்போது வண்டியில் ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. இது கேட்ட உடனே மோகனாவுக்கு ஒன்றும் புரியலிங்க. தன்னுடைய கணவர் மட்டும்தானே வந்தாங்க, எதுக்காக இந்த அக்கா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைக்கா கிண்டல் அடிக்காதீங்க, யாருமே வரலையாக்கா, வீட்டுக்காரர் மட்டும் தானே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பெண்மணி, நாங்கள் நல்லா பார்த்தோமேம்மா, உங்கள் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டக்கூடிய பக்கத்து சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் உட்காந்துருந்தாங்க, சிகப்பு கலரில் சுடிதார் போட்டிருந்தாங்க, அந்த பெண்ணை நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மோகனாவுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. தனியாக தானே வந்து இறங்கினார், இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தன்னுடைய கணவருக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்மணியை விட்டுட்டு இன்னொரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி, ஏய் நானும் தாண்டி பார்த்தேன், எதுக்கு ஒழிச்சு வைக்கிறீங்க, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே மோகனாவுக்கு ஆத்திரம் தாங்கலைங்க. உண்மையிலேயே தன்னுடைய கணவர் யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த கருவேல மர புதர்கள் மாதிரி வெட்டார வழி இருக்குல்ல, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த புதர்கள் சைடு அப்படியே ஒளிஞ்சு அங்கிட்டுக்கான போனாங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கிட்டு நிறைய வீடுகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்மணி தான் கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்த சுகுமார்கிட்ட போய் சண்டை கட்டுறாங்க. எந்திரி, நீ யாரை வந்து காரில் கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அன்னைக்கு நாள் முழுவதும் வந்து வண்டி எதுவும் ஓடலை, தொழிலே முடக்கம்னா மாதிரி இருந்துச்சு. நீ வேற ஏட்டி புலம்புற, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யாரையோ கூட்டு வந்தியாமா, எந்த பொம்பளை அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எந்த பொம்பளை ஐடி கூட்டு வந்தேன், எந்த பொண்ணை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாருங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நீ வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, என்ன முட்டாளாக்குறியா, யாரை கூட்டு வந்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இவரால் அதை பொறுத்து கொள்ளவே முடியலைங்க. நம்ம தனியாக தான் நம்ம வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இவரும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பயங்கர வாக்குவாதம் முற்றி போயிடுச்சுங்க. அப்போது கோவப்பட்ட சுகுமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட யார் உனக்கு சொன்னது, நான் பொண்ணை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அக்காவுடைய பேரை சொல்லிடுறாங்க. உடனே சுகுமாருக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் அதிகமாயிருச்சுங்க. எதுக்காக குடும்பத்தை பிரிக்கிறக்காக இப்படி பண்ணுறாங்களா, வா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நேராக அந்த தெருமுனையில் திரும்பக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய கதவை தட்டுறாருங்க அன்னார்த்திக்கு. கதவை திறந்த உடனே அந்த பெண்மணி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எதுக்கா இப்படி பண்ணீங்க, வண்டியில் நான் தனியாக தானே வந்தேன், ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன், என் ஒய்ஃப்கிட்ட எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏப்பா என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன் நான் பார்த்தேன், நீ இல்லைன்னு எப்படிப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மறுபடியும் வந்து சுகுமார்கிட்டே இப்படி சொல்கிறாங்க. சத்தம் போட்டு கூச்சலிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சுகுமாரை திட்டுறாங்க. அவங்க மட்டும் பார்க்கல, நாங்களும் தான் பார்த்தோம், நீ உட்கார்ந்துருந்த பக்கத்து சீட்டில் அந்த பொண்ணை பார்த்தோம், ஏப்பா இப்படி பொண்டாட்டி ஏமாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகுமாருக்கு ஒன்றுமே புரியலிங்க, என்னடா ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருட காலகட்டம் அந்யோன்யமாக சொந்தக்காரங்க மாதிரி நம்மளை வழி நடத்தினாங்களே, இப்போது எல்லாரும் சேர்ந்து இப்படி போய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலிங்க. அதற்கு பிறகு எவ்வளவோ தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி பார்த்தும் மோகனா வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லைங்க. அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்துன்னு சொன்னால் அவங்க சொல்கிறதா நம்புவாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைய இரவு முழுவதும் மோகனா தூங்கவே இல்லைங்க. இது வரைக்கும் தன்னுடைய கணவர் மேலே பெண்கள் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுனது இல்லைங்க. இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய புலம்பியிருக்காங்க. வேற வழி இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தூங்கிட்டாருங்க இந்த சுகுமார் அப்படிங்கிறவர். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வண்டி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சாப்பாடு செய்யல, எதுவுமே செய்யலிங்க, தூங்காமல் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் பேசினா வம்புதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக ஸ்டாண்டுக்கு வந்துட்டாருங்க. ஸ்டாண்டுக்கு வந்த பிறகும் யோசிக்கிறாருங்க, எதற்காக ஒட்டுமொத்த தெருவும் சேர்ந்து ஒரு பொண்ணு கூட வந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம், 1000 குழப்பங்கள் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரில் ஒரு சுடிதார் போட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, ஒன்றுமே பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அன்றைய நாளும் இவர் நினைச்ச மாதிரி ஆம்புலன்ஸுக்கு யாருமே அழைப்பு கொடுக்கலீங்க. ஏன்னா 2 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் இவ்வளவு முடக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நைட்டு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம், நேற்று வேற வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டோம், காலையில் வேற அவர்கிட்ட பேசியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு ஒரு பரோட்டா மாதிரி வாங்கிட்டு நேராக ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக 8:30 மணி தோராயமாக எப்போதும் திரும்புகிற மாதிரி அந்த தெருமுனையில் இப்படி திரும்புறாருங்க ஆம்புலன்ஸோடு. அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஆம்புலன்ஸ் வந்த உடனே எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்க தான் நேற்று எல்லா ஃபைட்டுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நேராக வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சைடும் இந்த சைடும் நிற்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகுமாரை பார்க்காம அந்த ஆம்புலன்ஸையே உத்து மறுபடியும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகுமாருக்கு பக்கத்து சீட்டில் ஒரு பேசஞ்சர் சீட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த சீட்டு மேலேயே எல்லாத்தினுடைய பார்வையும் இருக்குதுங்க. இதை சுகுமார் டக்குன்னு பார்த்துறாருங்க. அப்போது எல்லாருமே அந்த சீட்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது இவருக்கு அது வெறிஞ்சிட்டா தாங்க தெரியுது. அதற்கு பிறகு குழப்பத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டு வரைக்கும் வந்துட்டாருங்க. அப்போது அவங்களுடைய மனைவியான மோகனா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு வெளியே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வர ஆம்புலன்ஸையும் உத்து பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிடம் இருக்கக்கூடிய கருவேலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வண்டியை திருப்புறாருங்க. திருப்பி எடுத்துகிட்டு போய் நிறுத்துறதுக்குள்ள வாசப்படியில் நின்று இந்த மோகனா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காரமாக குழந்தைய அங்கே வச்சுக்கிட்டு நீ திருந்த மாட்டியாடா, அவளை இன்னைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆம்புலன்ஸை நோக்கி வர்றாங்க. இதை கேட்ட உடனே சுகுமாருக்கு ஒன்றும் புரியலைங்க. தடுமாறி ஆம்புலன்ஸை சுற்றி பார்க்குறாருங்க. அவருடைய கண்களுக்கு எதுவும் தட்டுப்படல. ஆனால் அவங்களுடைய மனைவிக்கும் அந்த பெண்ணுடைய உருவம் தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. அதனால தான் குழந்தைய அங்கேயே வச்சுட்டு வேகமாக ஆம்புலன்ஸை நோக்கி வர்றாங்க. உடனே மனைவி பக்கத்தில் வர ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை சாவி எடுத்துட்டு லாக் பண்ணிட்டாருங்க. லாக் பண்ண உடனே அந்த இடம் இருட்டாயிரும் இல்லையா, முகப்பு வெளிச்சமெல்லாம் நின்ன உடனே மனைவி பக்கத்தில் வந்து ஆம்புலன்ஸ் சுற்றி பார்க்குறாங்க. அந்த பெண் பார்த்த அந்த உருவத்தை காணோம். அதற்கு பிறகு அதுக்குள்ளே அந்த பொண்ணை மறைச்சிட்டு எங்கே போனா சொல்லு, இந்த புதற்குள்ளே போய் அங்கிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏண்டி பைத்தியமாடி பிடிச்சிச்சு, அவனும் அப்படி தான் ஏதோ வித்தியாசமாக பார்க்குறானுங்க, நீயும் பார்த்தேன்னு சொல்கிற, எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. நீ எப்படியாவது என்னை கிறுக்கி ஆக்கலான்னு பார்க்கல, என் அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு நீயே வாழ்க்கைன்னு சொல்லி வந்தல, என் மேலே தான் தப்பு அப்படி சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அப்போதும் பயங்கரமாக கத்துறாங்க, அவள் யாருன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு அசிங்கமாக ஃபீல் பண்ண இந்த சுகுமார் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து மறுபடியும் கணவன் மனைவிக்கு பயங்கர சண்டை ஏற்படுதுங்க. பரோட்டா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீதியில் வீசிட்டாங்க அவங்களுடைய மனைவி. அப்போது ஓங்கி ஒரு அடியும் அடிச்சிட்டாருங்க இந்த சுகுமார் அப்படிங்கிறவர். 2 நாள் தொழிலும் இல்லை, இவ வேற இப்படி பண்றாள் இப்படி சொல்லிட்டு அந்த விரக்தியில் அடிச்சிட்டாருங்க. அடிச்ச உடனே எதுவுமே பேசாம என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவிரி குளமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்களுடைய மனைவி குழந்தையை வச்சுக்கிட்டு. சரி இவளை திருத்த முடியாது, அமைதியாகிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை போய் படுத்துக்கிட்டாருங்க. நம்ம பேசினா வம்புதான் வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு புலம்பிட்டே இருந்த அவங்களுடைய மனைவி டக்குன்னு எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள போறதை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு எதையும் உருட்டுறாங்க, இவருக்கு ஒன்றும் புரியல. அதற்கடுத்து கிச்சன்ல இருந்து ஏதோ பொருள் எடுத்துட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது கையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் கேனு, அந்த கேன் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி போறா, வண்டிக்கான கொளுத்திடுவாளா கோபத்தில் அப்படி சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு, குழந்தை வேற கத்திட்டு கிடக்குது, தூக்கிட்டு வந்து பின்னாடியே போறாருங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் பக்கத்தில் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகினா உடனே அடுத்து நொடியே அந்த பெண் பேசினது, நான் சொன்னேன்ல அவன் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துறாங்க. கத்தன உடனே இந்த சுகுமாருக்கு ஒன்றும் புரியலிங்க. மறுபடியும் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் போகிறதுக்குள்ள அப்படி சத்தம் போட்ட அவங்களுடைய மனைவி ஆம்புலன்ஸ் சுற்றி வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக ஊமை மாதிரி நின்றுட்டாங்க அந்த மண்ணெண்ணெய் கேனோடு. பக்கத்தில் போய் என்னடி ஆச்சு, யாரடி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் அவங்களுடைய மனைவி பேசலைங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆச்சுங்க, எதுவுமே பேசல. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே வந்துட்டாங்க, சைலண்டாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று சுகுமார் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை கட்டிட்டாரு. அந்த டைமில் 2 நிமிஷத்துக்கு மேலே அமைதியாக இருந்துட்டு அந்த மண்ணெண்ணெய் கேனை அங்கேயே போட்டுட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே இந்த சுகுமார் அப்படிங்கிற நபரை வந்து வெறிக்கு பயங்கரமாக முளைச்சு பார்க்குறாங்க. காதலிக்கும் போதும் சரிங்க, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடியும் சரி, சண்டை போடும்போதும் கூட அந்த அனல் பார்வையை பார்த்ததே கிடையாதுங்க இந்த சுகுமார் அப்படிங்கிறவர். ஆனால் அன்னைக்கு தன்னுடைய மனைவி பார்த்த அந்த பார்வையை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலைங்க. வித்தியாசமாக பயங்கர ஆக்ரோஷமாக இருந்துச்சுங்க. சரி சண்டை கட்டின காரணத்தினால இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சைலண்டாக நின்ட்டாருங்க. அப்போது அந்த மோகனா அப்படிங்கிற பெண் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதற்கு பிறகு குழந்தையை தூக்கிட்டு உள்ளே போன சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கிட்ட விடிய பேசவே இல்லைங்க. காலையில் வரைக்கும் அப்படியே தூங்காமி இருந்துட்டு காலையில் நேராக எழுந்திரிச்சு இங்கே இருந்தோம்னா சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. கடைசி 2 நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து சுகுமாருக்கு ஒன்றும் புரியலிங்க. எதுக்காக இப்படி பேசுகிறாங்க அந்த தெருவுக்காரங்க, நம்முடைய மனைவியும் இப்படி பேசுகிறாங்க, நம்முடைய கண்களுக்கு எதுவும் அப்படி தட்டுப்பள்ளியே, நம்முடைய மனைவியை தவிர நம்ம வேற ஒரு பெண்ணை நினச்சதே கிடையாது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1000 குழப்பங்கள்ங்க. இதுக்கு முன்னாடி இந்த சுகுமார் அப்படிங்கிறதுக்கு இந்த அமானுஷங்கள் பேய்கள் மேலையெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அந்த பயம் இல்லாத காரணத்தால தான் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த முடிவெடுத்தார். அந்த காரணத்தினாலவோ என்னவோ அந்த மறுபக்கத்தை பற்றி இவர் யோசிக்கவே இல்லைங்க. அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரலைங்க. சாயந்தரம் ஒரு 7 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போது தான் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஃபோன் கால் அட்டன் பண்ண உடனே பிரசவ வழியில் துடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கிளப்பிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை போய் ரீச் பண்ணுறாருங்க. அந்த பெண்மணியை ஏற்றிட்டு பெண்மணி வந்து வழியில் துடிச்ச காரணத்தினால அருகாமையில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக எடுத்துகிட்டு போய் அந்த பெண்ணை உள்ளே விடுறாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் விபத்து ஏற்படும் போது ஒரு பெரியவரையும் 23 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டார்ல, அதே ஹாஸ்பிட்டல் தாங்க.
அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ளே போன உடனே அந்த பிரசவ வலியோடு இருக்கக்கூடிய பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியாக அந்த இளம் பெண்ணையும் முதியவரையும் தூக்கிட்டு போன அதே நர்ஸ் தாங்க அந்த பிரசவ அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த வலி குறைஞ்ச பிறகு அந்த நர்ஸ் வந்து வெளியே வர்றாங்க. அந்த நர்ஸுகள் மருத்துவர்களோடு இவருக்கு நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் அப்போது தான் யதார்த்தமாக இந்த சுகுமார் அப்படிங்கிறவர் அந்த நர்ஸுக்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டிருக்காருங்க. அந்த பஸ் விபத்து ஏற்படும் போது கடைசியாக 2 பேர்த்த கொண்டு வந்து விட்டு போனல அந்த பெரியவரும் இளம் பெண்ணும் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்கும்போது அந்த நர்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பெரியவர் வந்து பொழைச்சிட்டாருப்பா, ஆனால் அந்த இளம் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது இறந்து போச்சு, எனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸில் தான் இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே அவருடைய ஆம்புலன்ஸில் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, அதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியல. ஆனால் இதை கேட்ட உடனே சுகுமாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த 23 வயது இளம்பெண் இறந்து போன பெண்ணினுடைய கழுத்திலிருந்து தான் அந்த செயினை வந்து எடுத்து அடமான வச்சு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றினாரு. ஸோ இப்படி பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு மனசே உடஞ்சு போயிட்டாருங்க சுகுமார் அப்படிங்கிறவர். சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மேலே குழந்தை மேலே அவ்வளவு பாசங்க. அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இது செய்வது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க பண்ணார். அதே நேரத்தில் இவருக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசையே உறுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போது அந்த நர்ஸுக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு தெரியாதே அந்த பொண்ணு பொழைச்சிருந்துச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பெண்ணினுடைய அட்ரஸ் கேட்டிருக்காருங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனால் சடலத்தை எடுப்பதற்காக அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க பெண்ணினுடைய வீட்டினுடைய அட்ரஸ், அந்த அட்ரஸை நர்ஸ் மூலியமாக வாங்கிட்டாருங்க. எழுதி கையில் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எடுத்து கிளம்புறான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் பக்கத்தில் வர்றாருங்க. வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிரசவம் அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் டோரில் தானே ஸ்ட்ரக்சரை வந்து ஏற்றுவாங்க. அந்த டோர் வந்து திறந்துருக்குங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடி பேக் டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போனவர் தாங்க. போன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த சுகுமாருக்கு. தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சியை அன்றைய நாள் சுகுமார் பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி டைம் அந்த இறந்து போன 23 வயது பெண்ணை எந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சாரோ அதே ஸ்ட்ரக்சரில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு அப்படியே உட்காந்து ஆங்காரம் நிற்கிற மாதிரி அந்த உருவத்தை பார்க்குறாருங்க. ஆம்புலன்ஸ்குள்ளே பார்த்து கத்தரி பயங்கரமாக கூச்சலிட்டு 2 அடி 3 அடி தள்ளி விட்டு துள்ளி விழுந்துட்டாருங்க. கத்துன மருத்துவர்கள் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. இவர் மயக்கம் போட்டே விழுந்துட்டாருங்க அந்த உருவத்தை பார்த்து. அதற்கு பிறகு வேக வேகமாக தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சு நார்மல் படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்பின உடனே பதட்டத்தோடு திருன்னு முடிக்கிறாருங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னால் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லை எதையோ பார்த்து பயந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. மருத்துவர்கள் நர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்க இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தேகத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அந்த பெண்ணை காணுங்க. அப்போது தான் இந்த சுகுமாருக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகிருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் இந்த ஒய்ஃப் எல்லாருமே சொன்னது ஒரு பெண் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சுடிதார் போட்டு தான் கூட வந்தாங்கன்னு சொன்னல. அந்த ரெட் கலர் சுடிதாரில் தான் கடைசி அந்த 23 வயது பெண்ணை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது இறந்தாங்க. அப்போது தான் இவருக்கு ஞாபகமே வருதுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய கழுத்து செயினை வந்து நம்ம எடுத்த காரணத்தினால பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஓரளவுக்கு யூகிச்சிட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஏரியா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்தவங்க பக்கத்தில் உட்காந்துருச்சுன்னு சொன்னாங்க. நம்ம கண்களுக்கு தெரியல. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு ஆன்மா தான், அப்படி பார்த்தா இது அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. அதற்கு பிறகு இது எப்படியாவது சரிப்படுத்தணும், நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய குழந்தைக்கோ மனைவிக்கோ ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு வர வரைக்குமே தயங்கி வந்துட்டு கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய வெற்றி இடத்துல விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. வீடு வந்து திறந்தாங்க இருக்கும். மெயின் டோர் நினைச்சு உள்ளே போய் பார்க்கும்போது இவர் மறுபடியும் பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மனைவியான மோகனா அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் எப்படி வந்து தலை மேலே தூக்கி கையோடு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த குழந்தையை மேலே தூக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பயங்கரமாக கத்துறது. அதே நேரத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் அருகாமனை வச்சுருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே நடுங்கி போயிட்டாங்க சுகுமார் அப்படிங்கிறது. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் பொண்டாட்டி இல்லடா நான் ரம்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த இறந்து போன பெண்ணினுடைய பேர் ரம்யா பாட்டிருக்குங்க. உடனே இவருக்கு சிங்க் ஆயிடுச்சுங்க. அந்த ஆன்மாவே இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத நீ என்ன சொன்னாலும் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கதறாருங்க. இவர் கதறதை பார்த்துட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஆண்கள் பெண்கள் வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்களுடைய மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்தரத்தில் தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா மோகனாவுடைய உடம்புல அந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா பொசஸ்ட் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாத நீ என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லும்போது எனக்கு எதுவுமே இவன் பண்ண வேணாம், இவன் என்ன செஞ்சானோ அதை உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மேலே வச்சுட்டே கத்துதுங்க. கத்துன உடனே நம்முடைய குழந்தையினுடைய உயிருக்கு மேலே எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றும் விடாமல் சுகுமார் சொல்லிட்டாருங்க. அந்த பஸ் விபத்து ஏற்படும் போது கடைசி அந்த 23 வயது பெண்ணை தூக்கிட்டு வரும்போது அவசரமாக 20,000 பணம் தேவைப்படுச்சு. அந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை பறிச்சிட்டேன், அந்த பெண் உயிரோடு தான் இருந்துச்சு
போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இறந்து போனது இப்போ தான் நர்ஸே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் நீங்கள் ரெட் சுடிதாரில் ஆம்புலன்ஸோடு வந்த மாதிரி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, அது ஆன்மா, அந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதை கேட்ட உடனே பாதி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பலிங்க. அப்போது அவன் சொல்கிறதாடா உண்மை, நான் தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகனாவினுடைய உடம்புலேருந்தே சொல்லுதுங்க வாயினால். அதற்கு பிறகு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை விட்டுருமா, அவன் செஞ்சது தப்பு தான், அதுக்கான தண்டனை கொடுத்துடலாம், நீ என்ன சொன்னாலும் கேட்குற அப்படின்னு சொன்ன காரணத்தினால அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை வந்து கீழே வச்சுட்டு கீழே உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஆடுற மாதிரி ஆடுதுங்க. பெரியவங்க 2-3 பேர் போய் முன்னாடி நின்றுட்டு உனக்கு என்ன வேணுமா, யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. அந்த விபத்து ஏற்பட்டு இறந்து செயினை பிடுங்கினதெல்லாம் கரெக்டு. எதற்காக அந்த ஆன்மா அந்த செயின் மேலே அவ்வளவு ஆர்வமாக ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு கடைசி பர்த்டேக்கு அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுத்த செயின் அவங்க. அதே நேரத்தில் கிஃப்டாக கொடுத்துட்டு அன்றைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுடைய அம்மா இரவு ஒரு 12 மணி 1 மணி தோராயமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்களா அவங்க. பிறந்தநாள் அன்றைக்கே அவங்களுடைய அம்மா இறந்து கடைசியாக கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற காரணத்தினால அம்மாவினுடைய நினைவாக அந்த 23 வயது பெண்மணி அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க. அதை வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு வந்த காரணத்தினால தான் அம்மாவுக்கு கொடுத்த கிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுருக்குங்க. இதை அனைத்தையும் மோகனாவினுடைய வாயினாலேயே ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவியை எப்போ ப்ரொசஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கெரோசின் டப்பாவை எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸை கொடுத்துன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, இங்கே வந்துட்டா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சைலண்ட் ஆகி அமைதியானாங்கல்ல, ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி நின்னாங்கல்ல, அப்போதே அந்த பெண்ணினுடைய ஆன்மா மோகனாவினுடைய உடம்பை ப்ரொசஸ் பண்ணி வச்சாட்டுருக்கு. அந்த காரணத்தால் தான் அனல் பெருக்கும் அந்த கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை காமிச்சிட்டு முறைச்சிக்கிட்டே போனது. இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சுகுமாரனுடைய மனைவியினுடைய வாயினாலேயே ரம்யாவுடைய அம்மா சொல்லிச்சுங்க. இப்போ என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பெரியவங்க எல்லாமே. நாங்கள் வாக்கு கொடுத்துறோம், நீங்கள் சொல்கிறத செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த செயின் எனக்கு மறுபடியும் வேணும், அந்த செயின் எடுத்து என் அப்பா கிட்ட எடுத்து போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க அந்த பெண்ணினுடைய ஆன்மா. அந்த டைமில் அந்த அட்ரஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஏற்கனவே வாங்கிட்டான், அவங்ககிட்ட என்னோட அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ்கிட்ட அட்ரஸ் வாங்கினது எல்லாமே இந்த ஆன்மா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இது சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த அடகு வச்ச நகையை வந்து மீட்டெடுத்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய 4-5 பெரியவர்கள் சேர்ந்து அந்த அட்ரஸை வச்சு அந்த ரம்யா அப்படிங்கிற பெண்ணினுடைய அப்பாவினுடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது துக்க வீடாக இருந்திருக்குங்க. கடைசியாக அவங்களுடைய அப்பாவை பார்த்து அந்த பெண்ணினுடைய செயினை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சுகுமார் அப்படிங்கிறவர் நான் செஞ்சது தப்பு தான், என் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நான் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. என் பெண்ணு வந்து சாகும்போதும் கூட ஒரு குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றிருக்காப்பா, ஒன்றும் தப்பு இல்லைப்பா, திருப்பி தான் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா வந்து பெருந்தன்மையாக விட்டுட்டாருங்க. அந்த டைமில் அவங்களுடைய மகளுடைய ஃபோட்டோவை பெரிய சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா ஃபோட்டோ வச்சுருக்காருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா செயின் எடுத்து போய் வச்சுட்டாருங்க. அப்போது அந்த ஊர் பெரியவங்க இந்த சுகுமார் எல்லாரும் பார்க்குறாங்க. சுகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் விபத்து ஏற்பட்டு வண்டியில் ஏற்றும்போது பார்த்த அதே முகம் தாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்குது. இதில் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் மற்றும் பயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுகுமார் வரும்போது ஆன்மா உருவத்தில் பார்த்தாங்கல்ல, அந்த உருவம் தத்ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்க பார்த்துட்டு நடுநடுக்கி போயிட்டாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே. அவங்களே எரியாமல் அந்த ஆன்மாவுடைய சக்தியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் வந்து அந்த பெண்ணினுடைய உடம்பை ஆக்கிரமிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சுகுமாரனுடைய மனைவியினுடைய உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய அம்மா அதற்கு பின்னாடி தொந்தரவு பண்ணவே இல்லைங்க. 2015 காலகட்டத்தில் எங்களுடைய கிராமத்தில் நடந்தது பிரதர். நான் உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறேன் பிரதர். 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை பற்றி அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 2015 காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்ன காரணத்தினால உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தாங்க. அவங்களுடைய அம்மா மற்றும் இந்த சம்பவத்தை அனுப்பின துறை 2 பேத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.